இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியே உங்களுடைய துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுவதாக இந்த இடத்துல சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 10 நிமிடம் நீங்கள் கேட்டு கவனிப்பீர்களானால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் மாறும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த பூமியில் நாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வர வேண்டுமே ஆனால் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். ஆனால் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்கிறதை நாம் ரொம்ப கவனிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் மேன்மை வரணும் அப்படிங்கிறதற்காக தீமை செய்யக்கு அஞ்சுகிறதே இல்லை, தீமை செய்கிறதற்கு யோசிக்கிறதே இல்லை. எதை வேணாலும் செய்கிறோம். மேன்மைக்காக, உயர்வுக்காக, சம்பாதிக்கிறதற்காக, வருமானத்திற்காக எதை வேணாலும் நம்ம துணிகரமாய் செய்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் கவனிக்கணும், இந்த பூமியில் நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறோம். ஆனால் இந்த பூமியில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் நம்மை படைத்த தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, ஒரு நாள் நிம்மதி இல்லையே என்று சொல்லி பல சூழ்நிலைகளில் நம்ம யோசிக்கிறோம், புலம்புகிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே படைத்த தேவனுடைய சித்தத்தை நாம் புரியாமல் நாம் நம்முடைய விருப்பத்தை மாத்திரம் வைத்து நாம் இந்த பூமியில் வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும், சாபம் தங்கும், அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. ஆகையினால இந்த பூமியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நன்மை செய்வோம். குடும்பத்திற்கு நன்மை செய்வோம், பிள்ளைகளுக்கு நன்மை செய்வோம், பெற்றோருக்கு நன்மை செய்வோம், உடன்பிறப்புகளுக்கு நன்மை செய்வோம், உறவினர்களுக்கு நன்மை செய்வோம், பக்கத்தில் நம்மோடு கூட வாழுகிறவர்களுக்கு நன்மை செய்வோம். ஒருவருக்கும் தீமை செய்யாதிருப்போம். ஏனென்றால் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்துக்கிருக்கும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயமா இந்த பூமியில் நீங்கள் மேன்மையாய் வாழுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். உங்களை மேன்மையாய் வைக்க ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தை நாம் புரிந்து நடப்போமேயானால் நிச்சயமாக நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் மேன்மையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் சின்னதாக செய்கிற வியாபாரம், சின்னதாக செய்கிறதான விவசாயம்,
சின்னதாக செய்கிற எல்லா வியாபாரங்களும் எல்லாமே மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் இந்த பூமியில் செய்ய வேண்டியது தீமை அல்ல, துன்மார்க்கம் இல்லை, பாவம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது நன்மை செய்ய வேண்டும். அதை தான் படைத்த தேவன் விரும்புகிறார். நாம் நன்மை செய்யாவிட்டால் பாவம் நம்ம வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். நாம் பல நேரத்தில் நமக்கு இருக்கிற வியாதி, நமக்கு இருக்கிற பலகீனம், நமக்கு இருக்கிற போராட்டம், நமக்கு இருக்கிற கஷ்டம் அதெல்லாம் யோசித்து பார்த்திங்கன்னா, யாரோ நமக்கு சேவனை வச்சிட்டாங்க, யாரோ நமக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கவனிக்கணும். நாம் நம்முடைய ஜீவியத்தை கவனிக்கணும். நாம் நன்மை செய்யாமல் தீமையே செய்வோமே ஆனால், பேசுகிறதுல தீமை இருக்கிறது, பழகுகிறதுல தீமை இருக்கிறது, செயல்களில் தீமை இருக்கிறது, வியாபாரத்தில் தீமை இருக்கிறது. இப்படி நிறைய தீமை செய்து நன்மையை நாம் எதிர்பார்ப்போமே ஆனால் எப்படி நம்மளுடைய குடும்பத்தில் நன்மை இருக்கும்? எப்படி நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும்? ஆகவே ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் 24 மணி நேரத்தை ஒரு நாளுக்கு நமக்கு தருகிறார். ஒவ்வொரு மணி நேரத்திலையும் நம்ம கவனிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம கவனிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை கவனிப்போம். ஒவ்வொரு மணி நேரத்தை நம்ம கவனிப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நம்ம யாருக்கும் பாவம் செய்யலையே, யாருக்கும் விரோதமாக பேசலையே, இதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம நடப்போம். அது நமக்கு ஆசீர்வாதம். படைத்த தேவன் நம்ம திரளாக நிறைய நன்மை செய்கிறதை விரும்புகிறார், தீமை செய்கிறதை அவர் வெறுக்கிறார். ஆகவே நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டு. நன்மை செய்யாவிட்டால் பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழி 28:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக்குகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேர்க்கிறான். கவனிக்கணும், இந்த பூமியில் அநியாய வட்டி, அநியாயமான ஆதாயம் ரெண்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அநியாயமான வட்டியை வாங்குகிறார்கள், தன்னுடைய பணத்தை அநியாயமான வட்டிக்கு கொடுக்கிறார்கள். அதை தேவன் எச்சரிக்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். ஆகவே நம்ம இருதயத்தில் பதித்து கொள்ளுவோம், அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் நம்முடைய ஆசையை பெருக்கக்கூடாது. அப்படி பெருக்கினால் அந்த ஆசை யாருடைய வசம் போய் சேரும் என்றால், தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை செய்கிறான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் அநியாய வட்டினாலும் மிகுந்த ஆதாயத்தினாலும், சில வியாபாரிகள் வியாபாரத்தில் 10 ரூபா பொருளுக்கு 20 ரூபா லாபம் வச்சு விற்பாங்க. அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டும் இருக்கக்கூடாது. அநியாய வட்டினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக்கக்கூடாது. ஸோ இப்படி நிறைய விதத்தில் நம்ம தப்பாக வாழ்ந்து பிற்பாடு யோசிக்கிறோம், நன்மை இல்லையே, சமாதானம் இல்லையே, சுகம் இல்லையே, ஆரோக்கியம் இல்லையே, நிம்மதி இல்லையே என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் யாருடைய வீட்டில், யாருடைய வீட்டு வாசஸ்தலத்தில் நன்மை இருக்கும், சமாதானம் இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால்தான் உனக்கு மேன்மை. நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். இப்போ கவனிக்கணும், நான் நிறைய தீமை செய்துட்டேன், தப்பாக வாழ்ந்துட்டேன், எனக்கு வேதம் தெரியாது, தேவனுடைய வசனம் தெரியாது, ஆகையினால நிறைய பாவம் செய்துட்டேன், என் குடும்பத்தில் சமாதான குறைவு இருக்கிறது, சாபம் இருக்கிறது, இதற்காக நான் என்ன செய்ய அப்படின்னா ஆண்டவர் அதற்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் கவனிங்க, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவர் வந்தது 3 நோக்கம். 1, மனுஷனாய் இந்த பூமியில் பிறந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னது என்கிறதை ஜனங்களுக்கு போதிக்கும்படியாய் அவர் இந்த பூமியில் வந்தார். நீங்கள் கவனித்தீர்களானால்
இயேசு கிறிஸ்து எங்களைப் போல தெருக்களிலிருந்து வீதிகளிலிருந்து பட்டணங்களில் போய் கிராமங்களில் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஜனங்களுக்கு பேசினார். மனம் திரும்புங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, சாபத்திலிருந்து மனம் திரும்புங்க அப்படின்னியே ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசினார். அவர் பேசுகிறதற்காய் மாத்திரமல்ல, அதே போல வியாதியாய் இருந்த ஜனங்களை சுகமாக்கும்படி வந்தார். சப்பானிகளை சுகமாக்கினார், குருடர்களை சுகமாக்கினார், வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். அந்த இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் அற்புதங்கள் சபைகளிலே நடக்கிறது, ஜெபிக்கும் போது நடக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். இயேசு கிறிஸ்து நோயாளிகளை சுகமாக்கும்படி வந்தார். அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி வந்தார். அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். அவர் எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணி முடித்துவிட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே சிலுவையின் மேல் அறைய ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தார். 3வது நாள் உயிரோடு எழும்பினார். ஆகவே நம்முடைய பாவத்தின் பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. நான் தப்பாக வாழ்ந்துட்டேன், நன்மை செய்யாமல் தீமையை செய்து வாழ்ந்துட்டேன், ஆகையினால் என்னுடைய குடும்பத்தில் சாபத்திலிருந்து மீட்கிறவர் இயேசு, பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு. உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்னிக்கும்படியாய் கேளுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிப்பீராக. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவம் எவ்வளோ கொடூரமானதாக இருந்தாலும் நீங்கள் அதை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுங்கள், என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொல்லி அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். அப்பொழுது நீங்கள் செய்த எல்லா பாவங்களும், பாவத்தினால் வந்திருக்கிற எல்லா சாபங்களும் உங்களை விட்டு நீங்கும். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் தங்கும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை அறிவிக்கிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்ட உங்களை, உங்கள் குடும்பத்தை பரலோகத்தின் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே.